இப்போ கணக்கு பதிவியலில் நம்ம 4th சம் பார்க்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல் கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. விவரம் பார்க்கலாம். 2018 ஜனவரி 1 அன்று முதல் 1,00,000 உரிமையாளர் தனது சொந்த பயனுக்காக எடுத்துக்கொண்டது 30,000, கூடுதல் முதல் 15,000 கொடுத்துருக்காங்க, லாபம் 60,000 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இறுதி முதல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம் பார்க்கலாம். லாப நட்ட அறிக்கைன்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. விவரம் ரூபாய்னு போட்டுக்கலாம். போன சம்மில் எல்லாமே லாபம் அல்லது நட்டம் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இறுதி முதல். அப்போ நம்ம எடுப்புக்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எடுப்புக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. இது கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு நம்ம கேப் விட்டுறணும், இறுதி முதலுக்கு கேப் விட்டுறணும். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துருக்காங்க. இப்போ கூடுதல் முதல் போட்டுக்கலாம். தொடக்க முதல் 1,00,000 கொடுத்துருக்காங்க, லாபம் 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே இருந்து போனால் தான் நமக்கு மேலே ஆன்சர் வரும். அப்போ இன்சைடு மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ்க்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு. அப்போ 1,60,000 நம்ம ப்ளஸ் பண்ணால் 1,60,000 நமக்கு கிடைக்கும். இப்போது 1,60,000 15,000 ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா இன்சைடு மைனஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 1,75,000 கிடைக்கும். இப்போது 1,00,000 கிடைச்ச ஆன்சர் 1,75,000 எடுப்புக்கள் போட்டோம் இல்லையா 30,000, இதையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சைடு நமக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் மைனஸ். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1,75,000 30,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,45,000 கிடச்சிரும். இதுதான் நமக்கு இறுதி முதல். இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணவும் கொடுத்துருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000, 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 7,000, அவ்வாண்டின் லாபம் 8,000. இப்போ எடுப்புக்கள் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுப்புக்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5வது சம் பார்க்க போகிறோம். விவரம் ரூபாய் அதே மாதிரி போட்டுக்கலாம். இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. எடுப்புக்கள் கொடுக்கல, எடுப்புக்கள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எடுப்புக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கேப் விட்டுருக்கலாம். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,000 கொடுத்துருக்காங்க. தொடக்க முதல் 40,000 கொடுத்துருக்காங்க, லாபம் 8,000 கொடுத்துருக்காங்க. இப்போது 40,000 8,000 ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே இருக்கிறது மைனஸ் நமக்கு. அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 48,000 நமக்கு கிடச்சிரும். இப்போ 48,000 இங்கே போட்டுக்கலாம். இப்போ 48,000 7,000 ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 55,000. அந்த 55,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போது இந்த 55,000 இங்கே இருக்கிற 50,000 நம்ம மைனஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் குறி இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 55,000 50,000 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 5,000. எடுப்புக்கள் நமக்கு 5,000 கிடச்சிருச்சு. இப்போது நம்ம கீழேருந்து மேலே போய் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மேலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ 50,000 5,000 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 55,000 வரும். 55,000 7,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 48,000 கிடச்சிரும். 48,000 40,000 மைனஸ் பண்ணால் நமக்கு 8,000 கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர். இப்போ நம்ம 6வது சம் பார்க்கலாம். 2019 மார்ச் 31 அன்று தாமஸ் என்பவர் ஏடுகளில் பெறப்பட்ட பின்வருமாறு இருப்புக்கள் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. பற்பல கடனீந்தோர் 6,00,000, அரைகலன் 80,000, நிலம் மற்றும் கட்டிடம் 3,00,000, பற்பல கடனாளிகள் 3,20,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 1,20,000, கைரொக்கம் 20,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000, சரக்கிருப்பு 2,20,000. 2019 மார்ச் 31ஆம் நாளையே நிலை அறிக்கை தயாரித்து முதலை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான சம் பார்க்கலாம். இது டபுள் சைட் போடணும். நான் வீடியோக்காக சிங்கிள் சைட் போட்டிருக்கேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டபுள் சைட் போட்டுக்கோங்க. பொறுப்புக்கள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்னு போட்டுக்கலாம். சொத்துக்கள் பக்கம் என்னென்ன வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அரைகலன், நிலம், கட்டிடம், பற்பல கடனாளிகள், கைரொக்கம், பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு, சரக்கிருப்பு. அரைகலன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. நிலம் மற்றும் கட்டிடம் 3,00,000 கொடுத்துருக்காங்க. பற்பல கடனாளிகள் 3,20,000 கொடுத்துருக்காங்க. கைரொக்கம் 20,000 கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு 60,000 கொடுத்துருக்காங்க. சரக்கிருப்பு 2,20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே டோட்டல் பண்ணால் நமக்கு 10,00,000 கிடைக்கும். இப்போ இந்த சைடு டோட்டல் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 2 சைடுமே ஒரே மாதிரியே போட்டுக்கலாம். இப்போது பற்பல கடனீந்தோர் பொறுப்பு பக்கம் என்னென்ன வரும்னா, பற்பல கடனீந்தோர் 6,00,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 1,20,000. இப்போ
இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 7,20,000 நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? 10 லட்சம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,80,000 கிடைக்கும். இப்போ நம்ம முதல் கண்டுபிடிச்சாச்சு.